அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹல்வா பண்ண போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போதும் இந்த ஹல்வா செய்கிறதுக்கு. இந்த ஹல்வா செய்கிறதுக்கு நான் 2 கிளாஸ் தண்ணிப்பழ ஜூஸ் எடுத்திருக்கேங்க. இது 600 ml. ஒரு கிளாஸ் வந்து 300 ml இருக்குது. 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், 600 ml இருக்குது. இது அரை பழத்தோட ஜூஸுங்க. இது ஜூஸே நல்லா இனிப்பாகவே இருக்குது. அதனால நான் கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பழம் ரொம்ப இனிப்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போதுங்க இதுக்கு. 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குல்கந்த் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஜூஸ் சேர்த்துடலாம். தண்ணிப்பழ ஜூஸ் இது 2 கிளாஸுமே நான் சேர்க்குறேன். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். நான் 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம். கட்டி இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுட்டோம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போதும். அதை நம்ம சேர்க்கலாம். இதுக்கு மேலே இதுக்கு நெய் தேவை கிடையாதுங்க. இதில் முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போதும் இந்த அல்வா செய்கிறதுக்கு. வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டோம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெய்யில் நம்ம கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சுருந்த தண்ணிப்பழ ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கறனால கைவிடாமல் கிளறணும். இது செய்கிறதுக்கு 5லேருந்து 6 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறணும் அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாயிரும். இங்கே பாருங்கள், இது அடுத்த ஸ்டேஜ். ஒரே ஒரு நிமிஷம் தான் நான் கிளறிட்டே இருந்தேன். இந்த மாதிரி வந்துருச்சு. எவ்வளோ கட்டியாக வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கு அடுப்பில் வச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கொதிச்சு வருது பாருங்கள். இன்னும் நல்லா திக்காயிருச்சு. இந்த மாதிரி பபுள்ஸாக வரணும். இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேருங்க. நான் எல்லா சுகரையுமே நான் சேர்த்துட்டேன். சீனி வந்து நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நான் குல்கந்த் சேர்க்குறேன். அல்வா கடையிலலாம் கண்டிப்பாக குல்கந்த் சேர்ப்பாங்க கொஞ்சோன்னு. சாப்பிடும்போது ரோஜாப்பூ இதெல்லாம் வரும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா கலந்து விடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போது பாதி வந்து வெள்ளரி விதை சேர்க்குறேன். மிச்சத்தை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காயிட்டா நம்ம அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அவ்வளோதான், நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன்.
அல்வா கடையில் இந்த மாதிரி தானே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லை அப்படின்னா தட்டு இருக்கும் இல்லையா, அதில் கூட இந்த மாதிரி செட் பண்ணலாம். அதில் கொஞ்சோண்டு மட்டும் நெய் தடவிருக்கேன். அல்வா எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இது மேலே நம்ம வெள்ளரி விதை எடுத்து வச்சுருந்தோம்ல மிச்சம், அதை இது மேலே சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அல்வா கடையிலாம் இந்த மாதிரி தானே போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம முந்திரி வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை அங்கங்கே இதுமாதிரி வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் நெய் இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.